தம்பி, ஆண்டவன் புண்ணியத்தில் எனக்கு நல்ல மனைவியும் நல்ல மக்களும் கிடைச்சிருக்காங்க. பெரியவங்க கொடுத்த சொத்து இருக்கு. ராணுவத்தில் இருந்தப்ப எனக்கு கிடைச்ச சம்பளமே போதுமானது. வேற எதுவும் தேவையில்லை. நான் பார்த்துக்கிறேன், நீ போயிட்டு வா. நன்றிங்க. நல்லது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இன்று தமிழகம் எங்கும் நடைபெற்று வரும் நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் மிக அமைதியான முறையில் நடைபெற்று வருவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. நகரம் மற்றும் கிராமப்புறங்களின் மக்கள் மிக ஆர்வமாக வாக்களித்து வருவதாக செய்திகள் குறிப்பிடுகின்றன. என்ன முத்துப்பாண்டி, ஓட்டு போட வந்தியா? மறந்துடாம நம்ம சின்னத்துல ஓட்டு போடு. நம்ம சின்னம் உனக்கு எதுவும் தெரியல. சரவணா, நான் ஓட்டு போட வரல. எனக்கு ஓட்டே கிடையாது. ரேஷன் கார்டே இல்லாத எனக்கு எப்படி ஓட்டுரிமை கிடைக்கும்? ஓட்டு போடுறதுக்குள்ள பால் கார்டு, ரேஷன் கார்டு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க. இப்போ நீ ஓட்டு போடணும், அவ்வளவுதானே. என் கூட வா. நான் எப்படி? லிஸ்ட்ல என் பேரே கிடையாது. என் பேர் கூட தான் கிடையாது. நான் ஓட்டு போடலையா? இது வரைக்கும் 3 ஓட்டு போட்டிருக்கேன். சாயந்தரம் 5 மணிக்குள்ள குறைஞ்சது 10 ஓட்டாவது போட்டாகணும். நீ சும்மா 1 ஓட்டு போட வேணாம். 1/2 பிளேட் பிரியாணி, 1 கோட்ரு வாங்கிட்டு ஓட்டு போடு. என்னோட வாக்குரிமையை பயன்படுத்தி தான் நான் ஓட்டு போடணும். அதுதான் ஒரு இந்திய குடிமகனா நான் பிறந்ததுக்கே அர்த்தம். நீ இந்த ஜென்மத்தில் ஓட்டு போடுற மாதிரி எனக்கு தெரியல. வரட்டுமா? ஏன்பா, ஓட்டு போட்டியா போட போறியா? ரெண்டுமே இல்லைங்கய்யா. ரெண்டுமே இல்லையா? அப்புறம் எதுக்கு இங்க நிக்கிற? சும்மா பார்க்கலான்னு வந்தேன். இது என்ன வேடிக்கை பார்க்குற இடமா? சும்மாதான் கும்மாதான்னு போயாடு. போயா. சஷ்டியை நோக்க சரவண பவனாலே கருப்புதவும் செங்கதிர்மேலும் பாதமிரண்டில் பன்மணி சதங்கை கீதம் பாட கிண்கிணியாட. சஷ்டியை நோக்க சரவண பவனாலே கருப்புதவும் செங்கதிர்மேலும் பாதமிரண்டில் பன்மணி சதங்கை கீதம் பாட கிண்கிணியாட. மைய நடனம் செய்யும் மயில் வாசனா கையில் வேளாளனை காக்க விண்டு வந்து வர வரவே. சரிப்பா, நான் வந்துடுறப்பா. சரி சரி. ஓகே ஓகே ஓகே. ஏமா செல்வி, யாருமா இது? இவர் தாங்க முத்துப்பாண்டி, எங்க வீட்டுல குடியிருந்தவரு. இவர் தான் என் வீட்டுக்காரர்.
ரஞ்சி டைம் ஆச்சு பார்ப்போம். ஐயா வணக்கம். வணக்கம். உட்காரு தம்பி. பரவாயில்லைங்கய்யா. என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எங்கேயோ பார்த்த ஞாபகம் இருக்கு. 7-8 வருஷத்துக்கு முன்னாடி ரேஷன் கார்டு வாங்குறதுக்காக உங்க வீட்டுக்கு வந்திருந்தேன். ரேஷன் கார்டு கிடைச்சிடுச்சா? கிடைச்சிருச்சுங்கய்யா. அதுக்கு உங்க முயற்சி தான் காரணம். என்னுடைய முயற்சின்னு இல்லை, கரெக்டா யார் செஞ்சாலும் அதுக்கு சரியான பலன் கிடைக்கும். சரி, இப்போ என்ன விஷயமா வந்திருக்கீங்க? ஐயா நான் அதிகம் படிக்கல, சொந்த பந்தம்னு யாரும் இல்லை, சொத்து சுகம் சேர்க்கணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. எனக்கு இருக்கிறதெல்லாம் ஒரே ஒரு ஆசை தான், நான் ஓட்டு போடணும். அது என்னோட உரிமை. அந்த உரிமை மட்டும் எனக்கு 35 வயசாகியும் இன்னும் கிடைக்கவே இல்லைங்க. நான் இந்திய நாட்டு குடிமகன். நான் இங்கே தான் பிறந்தேன், இங்கே தான் வளர்ந்தேன். ஒவ்வொரு தேர்தலையும் வாக்களிக்க வேண்டியது என் தாய்நாட்டுக்கு நான் காட்ட வேண்டிய அக்கறை. ஆனால் அந்த அக்கறை ஏன் அரசாங்கத்துக்கு இருக்க மாட்டேங்குது? ஒவ்வொரு மனுஷனுக்கும் அடிப்படை உரிமையை கூட செஞ்சு கொடுக்க முடியாத அரசாங்கம் எதுக்குயா? மனசுல அந்த அளவுக்கு ஆதங்க உங்களை பார்க்கணும்னு தோணுச்சு வந்து. அப்ப நான் கிளம்புறேங்க. தம்பி கொஞ்சம் இருங்க. அரசாங்கத்தை நீ குறை சொல்லாதப்பா. அரசாங்கம் எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்துருக்கு. ஓட்டர் ஐடி கொடுத்தாங்கல்ல, 3 டைமும் கொடுத்தாங்கல்ல, நீ போனியா? ஒவ்வொரு விஷயத்துக்கும் புரோக்கரை நம்பி போனீங்கன்னா அரசாங்கம் எப்படி பொறுப்பாக முடியும்? தம்பி, உன்னால சரியா வெளிநடத்த முடியலன்னா அரசாங்கம் 110 கோடி மக்களை பாதுகாக்க வேண்டியிருக்கு. தவறுகள் நடக்கத்தானே செய்யும். தம்பி, பி சின்சியர், ஒர்க் ஹார்ட் வித்தவுட் ஃபர்ஸ்ட் அப்படின்னு வார்த்தைகள் இருக்கு. அதன்படி சோர்ந்து விடாது, முயற்சி பண்ணு, வெற்றி கிடைக்கும். உன்னால முடியும். போயிட்டு வா. ஐயா இப்ப எனக்கு புரியுதுங்க. நிச்சயமா மறுபடியும் உங்களை நான் சந்திப்பேன். அப்போ நீங்க எதிர்பார்க்குற எல்லா விஷயங்களும் என்கிட்ட இருக்கும். நான் வரேங்க. வாங்க.